சுடர் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல அந்த சாமி ரூம்ல இந்துவோட போட்டோ இருக்கு. ஆனா இந்துவோட போட்டோவை பார்க்காம சுடர் என்ன பண்றாங்கன்னா நேரா மாடிக்கு போறாங்க. மாடியில போய் அந்த பசங்களோட ரூம்ல போய் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க டோர் ஓப்பனே பண்ணல, க்ளோஸ்டா தான் இருக்கு. ஓப்பன் பண்ணலாமா தட்டலாமா கதவை அப்படின்னு யோசனை பண்றாங்க. மறுபடியும் எல் ரூமை பாக்குறாங்க. அவங்க ரூமும் பூட்டி தான் இருக்கு. உடனே பாத்தீங்கன்னா வேண்டாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. தமிழ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றது தப்பு. நம்ம வந்து இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. வெளியே வர்றாங்க. ஏதோ ஒன்று மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த ரூமை விட்டு தான் வெளியே வராங்க. ஏதோ ஒன்று மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது போனவே மறந்துட்டாங்கன்னு. போனை எடுக்கிறதுக்கு போய் போனை எடுத்துட்டு வர்றாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்துவோட போட்டோவை பார்க்கவே இல்லை சுடர். அதுக்கப்புறம் பாட்டியை கூப்பிடுறாங்க. பாட்டியை வந்தோடனே பாட்டி கிட்ட சொல்றாங்க, இப்படி நான் கிளம்புறேன் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேல பசங்க ரூம்லயும் போய் பார்த்தேன், சார் ரூம்லயும் போய் பார்த்தேன், யாருமே இன்னும் டோரை ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இந்துவோட நினைவு நாள்லம்மா, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்டர்வியூக்கு போறேல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, நான் இன்டர்வியூக்கு போறேன், எப்படியாச்சு எனக்கு நார்வேல வேலை கிடைச்சிடணும், எனக்கு விசா கிடைச்சிடணும், எங்க அப்பாவை நான் நல்லா வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீ நல்லா இருப்பம்மா, உனக்கு கண்டிப்பா விசா கிடைச்சிரும், உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா உங்க அப்பாவை பாத்துக்குவ அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க சுடர். இல்லம்மா வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துறாங்க, வாங்கிக்கிறாங்க. எனக்கு கவலையா இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களை விட்டுட்டு நான் இப்போ இன்டர்வியூக்கு போறேனே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் பாத்துக்கிறேம்மா, ஒண்ணு இது இல்ல, நான் கூட இந்த இல்லாம எப்படியோ சமாளிச்சிருவோம்மா, பசங்களும் எழிலையும் எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியலம்மா, அவ்வளவு மனது கஷ்டத்துல அவங்க இருக்காங்க. நான் செத்து இந்து உயிரோட இருந்திருக்கலாம், இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செத்து அந்த இந்து உயிரோட கொண்டு வந்தா அந்த கடவுள் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு ஐயோ ஏமா இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்மா 100 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அதுக்கப்புறம் சரிம்மா லேட் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுடர் அங்க இருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் 4 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கர சோகமா இருக்காங்க. இந்துவோட ஞாபகமாவே எல்லாம் இருக்காங்க. போட்டோனாச்சும் பார்க்கலாம்னா போட்டோ வேற அப்பா ஒளிச்சு வச்சுட்டாங்க, நம்ம போய் கேட்டோம்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க நம்ம வேணா போய் கேட்கலாமா அப்படிங்க. அபி சொல்றாங்க ஐயோ வேண்டாம், அப்பா ஏற்கனவே கோவப்படுறாரு, இப்பயும் போய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா கோவப்படுவாரு. இந்து இருந்தப்போ அவங்க அப்பாவை எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவங்க அப்பா பயங்கர கோவப்படுறாங்க. அதனால பிள்ளைகளா சொல்றாங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க முதல்ல இருந்ததை விட. ஆனா சுடர் தான் நமக்கு சப்போர்ட் பண்றான், ஆனா சுடர்னால அப்பாவை சமாளிக்க முடியல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே இந்துவோட சமாதிக்கு போலாமா அப்படின்னு கவின் யோசனை பண்றாரு. இவங்க கிட்டையும் சொல்றாங்க. சொன்னோடனே அப்பா திட்டினா பாட்டி திட்டினா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா எப்படியும் வெளியே வர மாட்டாரு, பாட்டியை நம்ம சமாளிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்துவோட சமாதிக்கு 4 பேரும் அங்கிருந்து போறாங்க. எழில் வந்து பயங்கர சோகத்துல இருக்காரு எழில். அதனால சரக்கடிச்சுட்டே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரூமுக்குள்ளதான் இருக்காரு. அடுத்ததே இந்துமதியோட சமாதியை காமிக்கிறாங்க. 4 பேரும் போய் பாக்குறாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ குப்பையா இருக்கு. இந்துவோட சமாதியில சரக்கு பாட்டில், வாட்டர் பாட்டில், அது இதுன்னு குப்பை அது இதுன்னு கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே அபி என்ன சொல்றாங்கன்னா, டே கவின் நீ போய் ஏதாச்சும் தொடப்பு மாதிரி ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி நீ இங்கே நில்லு, நானும் காவியாவும் போய் அங்க இருக்க பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி ஒவ்வொன்றா வீசிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து பருத்தி வைக்கிறாங்க இந்துவோட சமாதியில அபி. அதுக்கப்புறம் 3 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்பா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவியா நீ இருந்தாலும் நல்லா பாட வச்சிருப்ப, நான் பெரிய பாடகியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கவின் ஒரு பக்கம் அவரோட இதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அஞ்சலி மட்டும் நீங்க சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.